Taste the Daily. இது ஏதோ ஒன்று கண்டிப்பாக இது ஒரு பெரிய புள்ளி தலையிட்டிருக்காங்க. ஒரு பெரிய புள்ளி தலையிட்டிருக்காங்க. யாரும் இது வெளியே வரணும் சார். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும், நிஜமாக இருக்கும். ஏங்க இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த எலெக்ஷனில் தனிச்சு நின்று இந்தியா முழுவதும், அதில் தமிழ்நாட்டில் இந்த எங்கள் தலைவர் தான் 40 இடத்துல தனிச்சு நின்று வேட்பாளர் நிறுத்திருக்காரு. இதுவே அவங்களுக்கு வைத்தறிச்சல். என்னன்னா இந்த கட்சியின் அளவுக்கு வளர்ந்துட்டு வருதுண்டு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்கள்ல நல்ல வளர்ச்சியில் இருக்குது இந்த கட்சி. நாங்கள் எந்த பிரச்சனையும் பொது பிரச்சனை நேரடியாக போய் சந்திக்கிறோம். இது அவங்களுக்கு தாங்க முடியல. ஆளுங்கட்சிக்கும் இதை பார்த்து சும்மா இருக்க முடியல. வைத்தறிச்சலில் வந்த ரிப்போர்ட் எல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு உளவுத்துறை என்ன செயல்படுச்சா? ஸ்டாலின் அரசுக்கு நேரடியாக இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுது? ஏன் மெத்தனமா இருக்கு சார்? நாங்கள் சந்தேகப்படுத்தல சார். வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுக்கு விட்டீங்க? போலீஸ் விட்டாங்களே, மீடியாவில் விட்டீங்க. விட்டதுக்கும் அந்த வந்து சரண்டர் ஆனவங்க சம்மந்தம் இருக்கா? நான் ஒருத்தர் காட்டுறேன், மொட்டை அடிச்சிருக்காரு, குரூப்பில் வந்துட்டு இருக்கு, கொலை பண்ணவன ரிப்போர்ட். மொட்டை அடிச்சா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இல்லைங்களே, எவனோ கேப் போடல, முகமுடி போடல. அப்போ நான் இது பொய்யான குற்றவாளி தான் நான் சொல்கிறேன். சும்மா ஃபேக்காக யாராவது சரண்டர் பண்ணிட்டு உண்மை குற்றவாளி வெளியில் இருக்காங்க. இது பெரிய ஒரு செயின் லிங்க்னு நான் சொல்ல வரேன். யாராவது பெரிய புள்ளி தலையிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் உண்மை வெளியே வரணும். போலீஸ் கண்டிப்பாக இதை நடவடிக்கை எடுத்தாகணும். இதை நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நாங்கள் இதை உண்மையை கண்டுக்கிறோம். இதை வந்து தொடர்ந்துகிட்டே போச்சுன்னா, இதை காவல்துறை இதை வந்து மெத்தனமாக இந்த விஷயத்தை நம்ம மற்ற கொலைகள் மாதிரி இதை சாதாரணமாக பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு அளவில் நாங்கள் இந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துகிட்டு போவோம். போராட்டம் வெடிக்கும். இது மற்ற தலைவர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இதுக்கு ஒத்துழைப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். உளவுத்துறை செயலிழந்து போச்சுங்க. ஸ்டாலின் பொம்மை அரசு, இந்த விடியா திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? விடியா அரசு தொடர்ந்து கொலைகள் தமிழ்நாடு ஃபுல்லா. இந்த சேலத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி அதிமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்டாரு. கள்ளக்குறிச்சி 65 மரணங்கள் நடந்திருக்கு. இப்போ ஒரு 2 பேர் விழுப்புரம் மாவட்டத்தில் இறந்திருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாலின் என்ன பண்றாரு?